வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து தாங்க நான் இந்த ஒரு சார்ட்டை கட் பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன அளவுகள் வேணும், ஃபார்முலா எல்லாமே நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கட்டிங்கோ போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது கரெக்டாக உங்களுக்கு வருங்க. இப்போ என்னோடய உடம்புலேருந்து நான் 14 அளவுகள் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்ன அளவுகள் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும், ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் ஒரு வாட்டி அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதில் என்னென்ன அளவுகள்னு ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ப்ளவுஸை நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி நீங்கள் இதை மார்க் பண்ணணும். பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம சாதா ப்ளவுஸுக்கு ஒரு 1.5 இன்ச் மடித்து அடிக்க வைப்போம். அதே லைனிங் ப்ளவுஸ்னால் நம்ம இருக்கிறத பொறுத்து, துணி இருக்கிறத பொறுத்து 1/2 இன்ச்சோ இல்லை பார்டர் இருக்குன்னாலும் 1/2 இன்ச்சோ அப்படி வைப்போம். ஆனால் நான் இந்த சார்ட்னால நான் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சாதா ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சும், லைனிங் ப்ளவுஸில் துணி அதிகமாக இருந்தால் 1.5 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணி மடித்து அடிச்சுக்கலாம். இல்லை துணி இல்லை அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சில் நீங்கள் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 இன்ச் பீஸ் கொடுத்து கூட நீங்கள் மடித்து அடிக்கலாம். அது நான் தைக்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எப்படி எப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா நான் 13 இன்ச்சு தாங்க மார்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு பேக்கில் எவ்வளோ இறக்க வேணுங்கிறத நீங்கள் கரெக்டாக அளந்துக்கிட்டு நீங்கள் 13 14 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் மேக்ஸிமம் 13லேருந்து 14க்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நான் 13 இன்ச்சை மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் தாங்க நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஹைட்டை நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு வேணும். எப்படி பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்காக 1/2 இன்ச்சு இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டரை தான் வச்சு இதுக்கு கால்குலேஷன் பண்ணணும். என்னோடய பேக்கோட ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 14. எப்பொழுதும் நீங்கள் 2 ஷோல்டர் அளவையும் எடுத்து வச்சுங்க. பேக் ஷோல்டரையும் எடுத்து வச்சுங்க, ஃப்ரண்ட் ஷோல்டரையும் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் எவ்வளோ அளவுகள் குறிச்சங்கிறத நான் மார்க் பண்ணி காட்டுறேங்க. கீழே மேக்ஸிமம் 1.5 இன்ச் விட்டுக்குங்க. அப்போ நல்லா மடிச்சடிக்கும்போது நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும். ஹைட் பார்த்திங்கன்னா 13 இன்ச் வச்சுருக்கேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னோடய பேக் ஷோல்டரோட அளவு 14. அடுத்தது இதுக்கு நம்மளோட நெக்கோட இறக்கம் லென்த்து எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவுக்கு தேவை. என்னோடய நெக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு நான் வைக்க போகிறேன். இப்போ நான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேங்க. அது எப்படின்னு பாருங்கள். ஃபார்முலா வேண்டாம், அது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கணும், நீங்கள் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், ஃபுல் ஷோல்டர் 14, அப்படியே மேலே பாருங்கள் நெக் லென்த்து அது 8. அதுக்கு 2க்கும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் உங்கள் ஆஃப் ஷோல்டரோட வேல்யூ. 5.25 வருதுங்க. இதுதான் நான் இப்போ வைக்கணும். இது ஈஸியான மெத்தட். இதுவே எனக்கு ஃபார்முலா வேணும் அப்படின்னிங்கன்னா இது தாங்க ஃபார்முலா. ஃபுல் ஷோல்டர் வகுத்தல் 2 ஈக்குவல் நெக்கோட லென்த்து -1 இன்ட்டு 0.25. இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவில் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் அந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கோட ஷோல்டர் அளவு 14 டிவைடட் 2 நெக்கோட லென்த் 8 -1 இன்ட்டு 0.25. இந்த 1 0.25 என்னென்னா நம்ம ஒவ்வொரு இன்ச்சும் நெக்கை கீழே இறக்க நம்ம 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணணுங்க. அதுதான் இதோட ஃபார்முலாவோட மெத்தடு. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிகிற மாதிரி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா சார்ட்டை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா வேல்யூ அதே வேல்யூ தான் எனக்கு வந்திருக்கு. 5.25 அப்படின்னு என்ன 5.25 வருதுங்க. நீங்கள் இந்த சார்ட்டை நோட் பண்ணி நான் கடைசியில் இதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேங்க லாஸ்ட்டில். நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுங்க. இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோவிலே நான் போட்டிருக்கேங்க, நீங்கள் போய் நோட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 5.25 மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஆஃப் ஷோல்டரோட வேல்யூ 5.25. இது எதனால நம்ம ஃபுல் ஷோல்டர் வைக்கிறது இல்லைன்னா நம்மளோட கழுத்து இறக்கத்தை கீழே கொண்டுட்டு போகும்போது நமக்கு கழுத்து அகலமாயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஷோல்டரோட அளவை குறைக்கணுங்க.
இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்த 5.25 மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் தையலுக்கான அளவு, உங்களோட ஷோல்டரோட அளவு, கழுத்துக்கு வெட்டுறதான அளவு, மீதி இருக்கிறது கழுத்து அகலம். அந்த 5.25க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்கள் விருப்பங்க. ஷோல்டர் எனக்கு 2.5 வேணும், 2 வேணும், 1.5 வேணும், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். மீதியை கழுத்து அகலமாக விட்டுக்கலாம். கழுத்தை அடித்து திருப்புறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ நான் 4 மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு, ஷோல்டரோட அளவு, கழுத்து அடிக்கிறதுக்கான 1/2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம், நெக் லென்த் 8 இன்ச்சுங்க. 8 இன்ச்சை நான் மேலே ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா கீழே நீங்கள் அதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். மேலேருந்து வச்சிங்கன்னா 8 இன்ச்சு. இப்போ நம்ம கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு வந்துடும். இதுக்காக தான் நம்ம மேலேருந்தே மார்க் பண்ணிக்கிறது. இல்லைனா ரெடி அளவு இது மேலே ஒரு 1/2 இன்ச்சுங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் மேலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா அதில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அளவு 8 இன்ச்சு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோலோட லென்த்து. இப்போ கழுத்துக்கு நான் மேலேருந்து அதே அளவு வச்சு பாக்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்ம் ஹோல் லென்த்துக்கும் சார்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஃபார்முலா என்ன? அப்பர் செஸ்ட்டு டிவைடட் 6 தாங்க இதோட ஃபார்முலா. உங்களுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு ஃபார்முலா தெரியும் வேணும் அப்படின்னா நீங்கள் 6ஆல் வகுத்துங்க உங்களோட செஸ்ட்டை. இதிலேருந்து உங்களுக்கு 1/4 இன்ச்சு அதிகமாக வருது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் மேலே லைன் போட்டுக்கணும். உங்களுக்கு நான் இப்போவே மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு 5.25 வந்ததுங்க அந்த சார்ட்டில் வந்த அளவு. அதுவே கால்குலேஷன் பண்ணும்போது 5.66ன்னு வந்துச்சு. இது ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு கீழே இறக்கி நான் 5.25 நோட் பண்ணிக்கிட்டேன். அந்த சார்ட்டில் அப்படி தாங்க ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு பாயிண்டில் போய் முடியும். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த சார்ட்டை கொடுத்துருக்கேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். இப்போ எனக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ நான் கரெக்டாக 5.25 மார்க் பண்ணிவிட்டு 5.5 மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக தள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளோட பேக் பார்ட் முதுகு அகலமாக இருக்கும்போது நம்ம கை முன்ன பின்ன இழுக்கும்போது ப்ளவுஸ் அந்த இடத்துல டைட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக நான் பாருங்கள் மார்க் பண்ணி அதிலிருந்து ஆர்ம் ஹோல் லென்த்தை மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா இப்போ செஸ்ட்டு ரவுண்டை மார்க் பண்ணுறதுக்காக நான் ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு என்னோடய செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 34, அதை 4ஆல் வகுக்கும்போது எனக்கு 8.5 இன்ச்சு வந்ததுங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கான அளவு. இப்போ ஆர்ம் ஹோல் லென்த்தில் பாதியாக மடக்கி டேப்பை கரெக்டாக மேலே ரெடி அளவு வச்சிடாதீங்க. இது என்னது அளவுக்கு விட்டதை விடாமல் ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணிக்கங்க. பாதியாக பிரிச்சுட்டு இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் கரெக்டாக அதுவும் அந்த செஸ்ட்டில் ரவுண்டில் மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்டும் கரெக்டாக வர மாதிரி ஒரு ஆர்ம் ஹோல். இதுக்கு 1.25 1.5 அப்படிங்கிறதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோட பார்த்திங்கன்னா 16 ஃபுல் ஆர்ம் ஹோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 16 எனக்கு எவ்வளோ வருதுன்னு இப்போ பார்க்கலாம். எவ்வளோ வரணும்? 8.25 வரணும். இப்போ நான் மார்க் பண்ணுறது தாங்க ரெடியான அளவு. அது வெட்டுற இடம் இதுதான் கரெக்டான அளவு. நான் மார்க் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா 8.25 வர்றதுக்கு பதிலாக 8.5 1/4 இன்ச் அதிகமாக வருது. இப்போ நான் என்ன பண்ணணும்? 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ண போகிறேன். அதுவே உங்களுக்கு 1/4 இன்ச்சு கம்மியாக வந்ததுன்னா கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க இதில் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ எனக்கு அதிகமாக வந்துச்சு. 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி அதே செஸ்ட் ரவுண்டை மேலே மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த வளைவை நான் உங்களுக்கு எரேஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பென்சில் இதுக்காக தாங்க நான் பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் பென்சில் யூஸ் பண்ணிக்கங்க. தப்பானா நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதிலிருந்து 1/2 அளவை பாதி அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலை வச்சு நீங்கள் ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு ரவுண்ட் போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த
நான் மார்க் பண்ண இடமும் கீழே அந்த செஸ்ட் ரவுண்டுக்கான அளவுக்கும் அந்த ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கரெக்டான அளவு எனக்கு 8.25 வருதுங்க. இவ்வளோதாங்க. உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கங்க, 1/4 இன்ச்சு. கம்மியாக வந்துச்சுன்னா கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. அந்த சார்ட்டை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை ஃபார்முலா வேறுனா அப்பர் செஸ்ட்டை 6ஆல் வகுக்கும்போது என்ன வருது அதுதான் உங்களோட ஆர்ம் ஹோல் லென்த். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்போட சுற்றளவு வேஸ்ட் ரவுண்ட் எனக்கு 29. அதை 4ஆல் வகுக்கும்போது 7.25. ஏன் 4ஆல் வகுக்கிறோம்? நம்ம பேக் பார்ட் 2ஆக மடித்து போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்டில் 2 பகுதி வருது, அப்போ 4 பகுதி. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 7.25 என்னோடய இடுப்பு சுற்றளவு 7.25. அதிலிருந்து 1 இன்ச்சு நம்ம பின்னாடி பேக் பார்ட்டில் இது பிடிப்போம் பார்த்திங்களா டாட்டு, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு. இப்போ அந்த 1.5 இன்ச்சும் நம்ம டாட்டுக்கான அளவு கொடுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கு நேராக ஒரு லைனும் எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச் கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதுவும். நீங்கள் பேக் பார்ட்டில் என்ன அளவு கொடுக்குறீங்களோ அதை தான் ஃப்ரண்ட்லேயும் கொடுக்கணும், ஸ்லீவ்லேயும் கொடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக கேர்வாக நீங்கள் லைன் போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா மடித்து அடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான். கழுத்துக்கு நான் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு லைட்டாக நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பேக் பார்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். நீங்கள் இதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே கொஞ்சம் கேர்வாக கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் மடித்து நம்ம ஃபோல்டு பண்ணி அடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ ஆர்ம் ஹோல்லையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு கீழே லைன் போட்டிருந்தேன், இப்போ மேலே அதுதான் என்னோடய ரெடி அளவு வெட்டுறதுக்கான பகுதி. கரெக்டாக நான் அதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்களும் புதுசாக பழகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு வாட்டி பார்க்குறனால நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை பேப்பர் இது மாதிரி சார்ட்லேயோ நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட் உங்கள் பாடியில் கரெக்டாக எடுத்து இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஃபிட்டான ப்ளவுஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எப்படி அளவு எடுக்கணும், அந்த அளவுகளை எப்படி நோட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நான் போன 2 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த செஸ்ட் ரவுண்டில் ஒரு அர்க்காத்தும் ஷோல்டர் எந்த அளவுக்கோ நீங்கள் அந்த இடத்துல அர்க்காத் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நம்ம ஸ்லீவ் அங்கே வச்சு ஜாயின் பண்ணும்போதும் இந்த இடத்துல நம்ம கழுத்து எந்த இடத்துல நம்ம அடிக்கணுங்கிறதுக்கும் தையலுக்கான அளவுக்கும் அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஃப்ரண்ட்டு தாங்க. பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக் பார்ட்டை வச்சு இதுக்கு நான் மார்க் பண்ணவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக தள்ளி லைன் போட்டுக்குங்க. ஏன்னா இது ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு நமக்கு வேணும். அதனால நான் 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதோட ஹைட் என்னோடய ஃப்ரண்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 13. எப்படி இருந்தாலும் கீழே தையலுக்கெலாம் வேணுங்கிறதுக்காக நான் ஒரு 14 இன்ச்சு ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட்டுனா உங்களோட பஸ்ட்டு முடிகிற இடத்துல ஒரு அளவு எடுத்துருப்போம் பாருங்கள், அதுதான் ஃப்ரண்ட்டோட ஹைட். எனக்கு 13. இப்போ ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ஷோல்டரை என்னோடய ஃப்ரண்ட்டு ஷோல்டர் பார்த்திங்கன்னா 13. ஃப்ரண்ட்டு நெக்கு, இதுக்கு ஃப்ரண்ட்டு நெக்கோட அளவை மார்க் பண்ணணும். அது 6.5 இன்ச்சுங்க. இது அந்த ஃபார்முலாவில் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வருது, ஃப்ரண்ட்டு ஷோல்டர் 13, ஃப்ரண்ட்டோட நெக் லென்த்து பார்த்திங்கன்னா 6.5. 6.5ங்கும் போது நீங்கள் 7 எடுக்கக்கூடாது, 6 எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 6.5 7.5 அப்படிங்கும்போது நீங்கள் 7 மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அதே 5.25 தான் வருது. நான் 5.25 மார்க் பண்ணிக்கிறேங்க. அதிலிருந்து கரெக்டாக நம்ம அந்த எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன் பாருங்கள், அதில் மார்க் பண்ணிக்கங்க. கரெக்டாக நீங்கள் அந்த 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் கழுத்து ஷோல்டர், ஆஃப் ஷோல்டர். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு
பேக் ஷோல்டர் அதிகமாக இருக்குது, ஃப்ரண்ட் ஷோல்டர் அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருமே அப்படின்னு நீங்கள் குழப்ப வேணாம். உங்களுக்கு தேவை 2 அளவும் சேமாக இருக்கிறது ஷோல்டரோட அளவு மட்டும்தான். நீங்கள் ஷோல்டர் பேக்கில் எவ்வளோ வச்சிங்களோ ஃப்ரண்ட்டில் அதை வச்சுருங்க. மீதி எல்லாம் நம்மளோட கழுத்து அகலத்துக்கு போயிடும். அப்போ தான் ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கும். இப்போ பேக்கில் நான் 2 இன்ச் வச்சேன்னா ஷோல்டர், ஃப்ரண்ட்லேயும் 2 இன்ச், மீதி இருக்கிறதெல்லாம் நமக்கு கழுத்தோட அகலமாக போயிடும். இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு லென்த்து 6.5ங்க. இதையும் நான் மேலே அளவுக்கு விட்டுருந்த பாருங்கள், அதிலிருந்து தான் மார்க் பண்ணுறேன். அப்போ நம்ம இந்த அளவை கட் பண்ணும்போது உங்களுக்கு 1/2 இன்ச் கீழே தள்ளி வந்துடும் ரெடி அளவு. மேலே எவ்வளோ இருக்குன்னு நல்லா நோட் பண்ணிக்கங்க. கரெக்டாக அந்த அளவு நீங்கள் கீழே வச்சு கழுத்து அகலத்தை மார்க் பண்ணிங்க. பேக் பார்ட்லேயும் அது தாங்க நீங்கள் செய்யணும். அது என்னோடய கிளிப்பு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரியே பண்ணி ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு அழகாக உங்களுக்கு எப்படி ரவுண்டு வேணுமோ அது மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டோட நெக்கு முடிஞ்சது. அடுத்தது ஆம்ஹோல் லென்த்து. அதே ஆம்ஹோல் லென்த்து தான் நம்ம பேக் பார்ட்டில் எவ்வளோ வச்சோம், 5.5 வைக்கும்போது எனக்கு 5.25 வைக்கும்போது அதிகமாக இருந்துச்சு. நான் அப்புறம் 5.5 வச்சேன். அதனால் இதில் நான் 5.5 தாங்க மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5.5 வச்சு கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறமா பேக் ஷோல்டருக்கு வந்து பேக் ஆம்ஹோல் வந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக வச்சேன். இது வந்து கொஞ்சம் உள் பக்கமாக 1/2 இன்ச் வைக்கணும். ஏன்னா நம்ம ஆம்ஹோலுக்கு குடஞ்சி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில், அதுக்காக தான். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ குடஞ்சி கட் பண்ணுறது மார்க் பண்ணுறதுங்கிறதுக்கு கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ அதே செஸ்ட் ரவுண்டு 8.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1 இன்ச்சு விட்டுருந்த பாருங்கள், அதை மறந்துடாதீங்க. அதில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ் ஆகிடும். எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தாங்க பேக் பார்ட்டுக்கு எப்படி ஆம்ஹோல் லென்த்தில் பாதியை நம்ம மடித்தோமோ அதே மாதிரியே 1/2 இன்ச் நான் உள் பக்கம் வச்ச பாருங்கள், அந்த லைனில் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஸ்கேலை வச்சு அதே மாதிரியே மார்க் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு டாட் பிடிக்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். அது ஏன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஆம்ஹோல் லென்த்தை நான் மார்க் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். இப்போ ஆம்ஹோல் லென்த்தை நம்ம பார்க்கலாம். கரெக்டான ரெடி அளவில் வச்சு நான் மார்க் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எவ்வளோ வருது நோட் பண்ணுங்கள். 8.25, 1/2 இன்ச் அதிகமாக வருது. இந்த 1/2 இன்ச்சை தான் நம்ம டாட் பிடிச்சிருவோம். அப்போ உங்களுக்கு சரியாக போயிடுச்சு பாருங்கள். 8.25 என்னோட ரெடி அளவு. இப்போ இதில் 1/2 இன்ச் அதிகமாக இருக்குது. 1/2 இன்ச் ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆம்ஹோல் டாட் பிடிப்போம். அந்த 1/2 இன்ச்சு இதில் சரியாயிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய அஃபெக்ஷன் என்ன மையப்பகுதிங்க, மார்பகத்தின் மையப்பகுதியும் மார்பகம் முடியும் இடம் வந்து எனக்கு 13. அது வந்து பஸ்ட்டு முடிகிற இடம் 13, அதுலேருந்து 1/2 இன்ச்சு 13 நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்பகத்தின் மையப்பகுதி பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு எனக்கு. இதுக்கும் நான் ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அளவெடுக்க கஷ்டமாக இருக்குது, வேறு ஒருத்தவங்க கஸ்டமருக்கு எடுக்கிறதுக்கு கூட அந்த அளவெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா நீங்கள் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிங்க. இது கரெக்டாக இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்மளோட அப்பர் செஸ்ட் இருக்கோ அதை வச்சு இந்த அளவுகள் உங்களுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கங்க. 28லேருந்து 42 அளவுகள் வரைக்கும் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது ரெடி அளவுலேருந்து நான் 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இது ஷோல்டரோட சென்டரில் மார்க் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் நேராக ரெடி அளவுலேருந்து ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா இடைவெளி 2 மார்பகத்தின் இடைவெளி அப்படின்னு ஒரு நம்ம அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்னு ஒரு அளவு இருக்குங்க. அதுக்கும் ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டை நீங்கள் இல்லைன்னா யூஸ் பண்ணிங்க. எனக்கு இப்போ 34னா 7.5 நான் அளவு எடுத்ததுலேயும் எனக்கு 7.5 தாங்க வந்துச்சு. இப்போ இது 2 மார்பகத்தின் இடைவெளினால இதை நம்ம 2ஆக தான், இப்போ இது 2 பகுதியாக தானே வருது ஃப்ரண்ட் பார்ட். அப்போ 7.5ங்கிறத நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும். அப்போ எனக்கு எவ்வளோ வருது, 3.25 வருதுங்க. அதை 2ஆக வகுக்கும்போது 3.25. இதுதான்
அந்த நம்ம ஐ கட்டுற பட்டியிலிருந்து நம்ம மார்பகத்தின் மையப்பகுதியில் உள்ள வரைக்கும் கேப்புங்க. ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி அதை நம்ம ரெண்டாக பிரித்து கரெக்டாக நான் அந்த 1 இன்ச்சு விட்டுருந்தேன் பாருங்கள், அதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஐ கட்டுறதுக்கு நம்ம அப்புறமா விட போகிறோம். 3.25 மேலேயும் நான் மார்க் பண்ணிக்கேன், கீழேயும். இப்போ அந்த 3.25 கரெக்டாக நீங்கள் அந்த மார்க்கை நம்ம பண்ணிக்கணும். இதோட மேலேருந்து உயரம் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த உயரத்தையும் மையப்பகுதியையும் எந்த இடத்துல ப்ளஸ் வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு உள்ள அளவு தாங்க. இதுதான் நம்ம ஷோல்டரில் பாதியில் வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது உயரத்தை குறைச்சிட்டு நீங்கள் 2 மார்பகத்தின் இடைவெளியை எடுத்து அதை 2ஆக வகுத்து நீங்கள் அதோட கேப்பை வச்சுக்கோங்க. 3.25 நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குறிப்போம் பார்த்திங்களா, மெயின் டாட்டோட அளவு. அதுக்கு எப்படி ஃபார்முலானா பஸ்ட் ரவுண்ட் மைனஸ் இடுப்பு வேஸ்ட் ரவுண்ட், இடுப்பு சுற்றளவு. இதை 2 தாங்க நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பஸ்ட் ரவுண்டு வந்து 35, இடுப்பு பார்த்திங்கன்னா 29. இது 2ஐயும் கழிக்கும்போது எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. இந்த 6ஐ நம்ம 2ஆக பிரிக்கணும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு மார்பகத்துக்கு நம்ம பிரிப்போம், இந்த பக்கம் 1. அப்போ நமக்கு 6ஐ 2ஆக வகுக்கும்போது 3 இன்ச்சு 3 இன்ச்சு. இப்போ அந்த 3 இன்ச்சை தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். 3 நம்ம எப்படி மார்க் பண்ணணும், அந்த கரெக்டான நம்ம மையப்பகுதி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சும் அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சும். 3 நம்ம எப்படி பிரிக்கணும், பாதியாக. இப்போ 3ங்காட்டி 1.5 இன்ச் 1.5 இன்ச்சு. அதுவே இன்னும் கம்மியாக வந்துச்சுன்னா 2.5 அப்படின்னு வந்துச்சுன்னா 1.25 1.25 அப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ 1.5 இன்ச் இந்த பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூர்மையாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்ம மார்க் பண்ணதுலேருந்தே லைன் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நீங்கள் கீழே தள்ளிட்டு அதுலேருந்து நீங்கள் லைன் போட்டுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சை கீழே தள்ளி மார்க் பண்ணி லைன் போட்டுட்டேன். அந்த மையப்பகுதிக்கு நேராக நம்ம எல்லா டாட்டையும் கொண்டு போகும்போது தாங்க ஷார்ப்னஸ் வரும். நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வேணாம் அப்படிங்கிறவங்க 3/4 இன்ச்சு கீழே தள்ளி நம்ம ஒவ்வொரு டாட்டையும் பிடிச்சோம்னா போதும். இப்போ மெயின் டாட்டு தாங்க இதுக்கு மெயின். முக்கியமாக நான் 3/4 இன்ச்சு கீழே தள்ளி பிடிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐப்பட்டிக்கிட்ட பிடிக்கிற டாட்டு தாங்க. அதுக்கு இந்த டாட்டோட ஃபுல் லென்த்து இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 3 இன்ச்சு வந்துச்சு. மேலே அந்த நடுப்பகுதி வச்சுருக்க பாருங்கள், அதுலேருந்து கீழே வரைக்கும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே 1 இன்ச்சை மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த 1 இன்ச்சு தாங்க நமக்கு அந்த டாட் பிடிக்கிறதுக்கான அளவு. அந்த 1 இன்ச்சில் சென்டராக நம்ம மார்க் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இதுதான் ஐ கட்டுற பக்கம் வர்ற ஊக்குப்பட்டி தைக்கிற பக்கம் வர்ற டாட். இதோட கேப் பார்த்திங்கன்னா மெயின் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு அதுக்கு நேராக பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ சென்டர் லைனுக்கு அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயின் டாட்டுக்கும் அதுக்கும் உள்ள கேப் 2 இன்ச்சு 2 இன்ச்சு 1.25 இப்படி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாங்க. நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போக ரொம்ப ஷார்ப் ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி 2.5 இன்ச்சே எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ அடுத்தது ஆம் ஹோலோட டாட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா மெயின் டாட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு மேல் பக்கமாக பார்த்து மார்க் பண்ணுங்கள். ஐப்பட்டிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு. இப்போ இது 2 எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எனக்கு ஜாயிண்ட் ஆகலை. நான் மறுபடியும் வச்சு 2.5 இன்ச்சு எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல. இப்போ இது 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ப்ளஸ் போட்டுக்கிட்டு கரெக்டாக நம்ம ஆம் ஹோல் வந்து கரெக்ட் லைன் இருக்குது பாருங்கள், உள் பக்கமாக வச்சோம்ல அதில் நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா கரெக்டான அளவு, அதில் நீங்கள் வச்சு லைன் போட்டுக்கிட்டு அதிலிருந்து 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. அந்த 1/2 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கும்போது சரியாக போயிடும். அவ்வளோதாங்க. 3 டாட்டும் எப்படி பிடிக்கணும்னு பிடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ப்ளவுஸுக்கும் இது கரெக்டாக இருங்க. 2.5 இன்ச்சு கேப்பு, இது இந்த 2க்கும் உள்ள கேப்பு 2 இன்ச்சு நான் வச்சுருக்கேன்.
மெயினாக நமக்கு மெயின் டாட்டு தாங்க. அது நீங்கள் வந்து பஸ்ட் ரவுண்டையும் இடுப்பு ரவுண்டையும் மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறத ஒரு பக்கத்துக்கும் நீங்கள் பிரித்து வைக்கணும். இப்போ 6ங்கும்போது 3 3. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே தள்ளியில் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கான அளவு. அது எப்படி நம்ம மார்க் பண்ணணும்? ஃப்ரண்ட்டோட ஹைட்டு மைனஸ் நெக்கோட லென்த்து மைனஸ் 2.5ங்க. அது பார்த்திங்கன்னா நமக்கு பட்டிக்கு தேவையான அளவு. 2.5ங்கிறது பட்டிக்கு தேவையான அளவு. இதை நான் ஃபார்முலாவாக உங்களுக்கு இங்கே எழுதி வச்சுருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இதுதான் நம்ம மேலே தள்ளி கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம விட போகிற அளவு. பொறுமையாக ஸ்லோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃப்ரண்ட்டோட பஸ்ட்டு கிட்ட நம்ம ஒரு அளவு எடுத்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. 13 மைனஸ் என்னோடய கழுத்து, ஃப்ரண்ட்டு கழுத்து இறக்க 6.5 மைனஸ் 2.5ங்கும்போது எனக்கு 4 இன்ச்சு வந்துச்சு. இந்த 4 இன்ச்சை நம்ம கழுத்து ரெடி அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே டாட் பிடிக்கிறோம் பாருங்கள், அந்த அளவை விட்டுட்டு அதிலிருந்து அப்படியே நீங்கள் கீழே மார்க் பண்ணணும். 4 இன்ச்சு ஃபுல்லாக 4 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த 1/2 இன்ச்சுலேருந்து மெயின் டாட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஐ கட்டுறதுக்கு ஊக்குப்படுறதுக்கு நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ, 1/4 இன்ச்சு பிடிப்பீங்களா 1/2 இன்ச்சு பிடிப்பீங்களா, நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி அதை நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிடணும். இல்லை எனக்கு இது கொஞ்சம் புரியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்போட சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. என்னோடய இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29. அதை நம்ம 4ஆல் வகுக்கும்போது எவ்வளோ வந்துச்சு? 7.25 வந்துச்சு. இப்போ அந்த கரெக்டாக ஐ கட்டுற பட்டிக்கு விட்டேன் பாருங்கள், அதை விட்டுட்டு மெயின் டாட் எந்த இடத்துல வருதோ அது வரைக்கும் பாருங்கள் எனக்கு 2.5 இன்ச் வந்தது. அதுக்கப்புறம் அந்த 2.5 இன்ச்சிலேருந்து உங்களுக்கு 7.25 உங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு தோராயமாக கரெக்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து நான் லென்த்து குறிக்கும்போது உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் 7.25 என்னோடய இடுப்பு சுற்றளவு அப்படி வருது, கொஞ்சம் சாய்வலாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லென்த்தை குறிக்கணும். அதை எப்படி குறிக்கணும்? அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் லென்த்து. பேக் லென்த்துனா பேக் பார்ட்டோட லென்த்து மைனஸ் ஆர்ம் ஹோல் லென்த். ஆர்ம் ஹோல் லென்த் எவ்வளோ? எனக்கு 5.5ங்க. மைனஸ் 2. அந்த 2 என்ன? பட்டி. நம்ம பட்டி வைக்க போகிறோம் அந்த 2. இப்போ ஆர்ம் ஹோலோட லென்த்து பட்டியோட -2 பேக் பார்ட்டோட லென்த்து. பேக் பார்ட் எனக்கு வந்து பேக் பார்ட்டோட லென்த் எவ்வளோ வந்துச்சு? 13. ஆர்ம் ஹோல் லென்த் எவ்வளோ வந்துச்சு? 5.5 மைனஸ் 2. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 13 மைனஸ் 5.5 மைனஸ் 2. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 5.5 வருது. இந்த ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு 5.5 தான் வைக்கணும். அந்த 5.5 எந்த இடத்துல எனக்கு டச் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த இடுப்பு சுற்றளவுக்கு நேராக பார்த்திங்கன்னா எனக்கு மேலேயே முடியுது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5.5 அந்த இடத்துலையும் அளவுக்கு விட்ட இடத்துலையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நம்மளோட இடுப்பு சுற்றளவு அந்த இடத்துல கரெக்டாக வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாங்க. இதுதான் அதோட ஹைட்டு. இப்போ இடுப்பு சுற்றளவை நம்ம மறுபடியும் நோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த லைனை, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த லைனை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டேப் வச்சு 7.25 எந்த இடத்துல வருது நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். 2.5 இன்ச்சும் அதிலிருந்து கரெக்டாக 7.25 எனக்கு அந்த 5.5க்கு கரெக்டாக வருதுங்க. அந்த இடத்துல வருது. அதிலிருந்து நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு கீழே மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 1/2 இன்ச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லைனை போட்டுக்கிட்டு நீங்கள் அடுத்ததாக நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணிங்க. அடுத்தது இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு நீங்கள் தையலுக்கு கீழே கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ லென்த் எவ்வளோ வருது? 5.5 வருது. அதிலிருந்து 1/2 இன்ச்சு. அவ்வளோதாங்க. இப்போ கரெக்டாக அந்த தையலுக்கான இடத்துலேருந்து மெயின் டாட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணி பார்க்குறது தப்பே இல்லைங்க. நீங்களும் செக் பண்ணி பார்த்துங்க.
இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அதை நம்ம தைக்கும்போது எப்படி தைக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க கரெக்டாக அந்த அளவுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு. ஏன்னா நம்ம 1.5 இன்ச் அப்படி தள்ளி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சாய்வாக தான் வரும். இதை கரெக்டாக நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பென்சிலில் பண்ணிங்க. சின்ன சின்ன தப்பாக இருந்தால் எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ அளவு எவ்வளோ இருக்குது? 5.5 இன்ச்சு. கீழே தையலுக்கான 1/2 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது? எவ்வளோ வேணும்? 7.25. பாருங்கள், எனக்கு 7.25 வருது. அவ்வளோதாங்க. இப்போ மெயின் டாட்டை லைட்டாக நீங்கள் ஸ்கேலை வச்சு 3 இடமும் நீங்கள் தையலுக்கான அளவு விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அது 3 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இப்படி கர்வாக ரவுண்ட் பண்ணிக்கிங்க. இது நான் வந்து தைக்கும்போது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தாங்க ஃபஸ்ட்டு சார்ட்டில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு முடிஞ்சுதுங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா பொறுமையாக பாருங்கள். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஈஸியாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டு முடிஞ்சுது. உங்களுக்கு பென்சிலில் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நான் செக் பண்ணி பார்த்தேங்க. தெரியுது. நான் அதனால் பேனாவில் எழுதலைங்க. அதனால தான் நான் ஒரு வாட்டி எந்திரிச்சு கேமராவில் தெரியுதா, பென்சிலில் வேறு நம்ம எழுதிட்டோமே உங்களுக்கு தெரியுதா இல்லையோங்கிறதுக்காக தான் செக் பண்ணி பார்த்தேன். தெரிஞ்சது சரின்ட்டு அப்புறம் விட்டுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கங்க. பட்டியும் ஐ கட்டுற பட்டிக்கும் ஊக்கு கட்டுற பட்டிக்கும் நீங்கள் கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டு அதிலிருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் மேலேருந்து மார்க் பண்ணும்போது நெக்கோட லென்த்து கரெக்டாக கீழே நம்ம தைச்சு முடிக்கும்போது 6.5 இன்ச்சு வந்துடுங்க. இது சார்ட்லங்க மட்டும் கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக இருந்தது, ஹார்டாக. அதனால் நான் கொஞ்சம் தள்ளி பொறுமையாக கட் பண்ணுறேங்க. இதை நீங்கள் நல்லா சார்ட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ப்ளவுஸ் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் மேலே போட்டு அப்படியே ரெடி அளவை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் கிராஸ் ப்ளவுஸ்னால் நீங்கள் இதே மாதிரியே எடுத்து கிராஸில் போட்டு கட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. துணியை கிராஸில் போடணும், அவ்வளோதான். கரெக்டாக அந்த இடத்துல கர்வாக பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க. ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா பேக்கில் நான் 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணேன். ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் உள் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து, நான் சொல்கிறது புரியலினாலும் வீடியோவை பார்த்து கண்டிப்பாக கற்றுக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ளவுஸ் கண்டிப்பாக தைக்க முடியும் உங்கள் நிலையும். இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கணுங்கிற இடத்துலலாம் நான் அர்க்காத் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது குழப்பமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ஃபார்முலாவிலேருந்து எல்லாம் மனப்பாடம் ஆயிரும். ஈஸியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா போன வாட்டி நான் பேக் நெக் கட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால நான் இதில் கட் பண்ணி காட்டுறேங்க. பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. பேக்கு ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆம் ஹோலுக்கு எந்த அளவு குடஞ்சி கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு உள்ளே தள்ளி வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவை பார்க்கலாம். ஸ்லீவுக்கு நான் இந்த இடத்துல தாங்க சார்ட் நல்லா லென்த்தாக வைக்க போகிறேன். அதனால் நான் சார்ட் எந்த இடத்துல இருக்குதுன்னு சரியாக பார்த்துக்கிறேன். நான் இந்த வாக்கிலே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் இருக்குது. நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் எரேஸ் பண்ணிடுறேங்க. இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸில் 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க. நம்ம மடித்து அடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். இல்லை லைனிங் ப்ளவுஸு பார்டர் இருக்குன்னா நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டு அடித்து திருப்பிக்கலாம்.
இப்போ நான் ஒரு இன்ச்சு விட்டுக்கிறேங்க. எனக்கு சார்ட்டில் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்ததுனால 1 இன்ச்சு மட்டும் விட்டுக்கிறேன். இது வந்து கீழே மடித்து அடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட இது லென்த்து, ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் அளவு 10 இன்ச்சு, கை சுற்றளவு 10.5 இன்ச்சுங்க. ஃபஸ்ட்டு ஹைட்டு 10 இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரியே 2 சைடு நீங்கள் மார்க் பண்ணிங்க தள்ளி தள்ளி. அப்போ நமக்கு லைன் வந்து நேராக கிடைக்கும். ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த லைனை நான் எரேஸ் பண்ணிடுறேங்க, கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் நம்ம தையலுக்கான அளவு. லென்த்தை குறித்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், அதை நான் எரேஸ் பண்ணிடுறேங்க. இது முதல்ல நான் ஃப்ரண்ட்டுக்கு போட்ட லென்த்தில் இருந்த லைனு. இவ்வளோதாங்க ஸ்லீவோட லென்த்து 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக. சாதா ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு, லைனிங் ப்ளவுஸ்னால் மடித்து அடிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டுக்குங்க. அடித்து திருப்புறதா இருந்தால் 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. இப்போ கைக்கு லைன் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால மறுபடியும் லைன் போட்டு ஆம் ஹோல் சுற்றளவு 8.25 தானே என்னோடது. இப்போ பார்த்திங்கன்னா நான் 8.25 இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா கேப் ஹைட்டு தாங்க நம்ம மார்க் பண்ணணும். இதுக்கு நம்மளோட பேக் பார்ட்டை எடுத்து நான் 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக தள்ளி வச்சுருந்தேன் பார்த்திங்களா. இப்போ அந்த கரெக்டான அளவு 1/2 இன்ச் உள்பக்கமாக நீங்கள் வச்சு எவ்வளோன்னு பார்க்கணும். எனக்கு 3.5 இன்ச்சு வந்ததுங்க. கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச்சு. அது ரெடி அளவில் இருந்து அந்த 3.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒவ்வொருவரோட உடம்புக்கு மாறுபடுங்க. 3.25 3 அப்படி வரும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து அளவுக்கு மேலே லைன் பண்ணியிருக்க பாருங்கள், ஃபஸ்ட் லைன், அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இந்த லைனில் உங்களோட கை சுற்றளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஆம்கோல் சுற்றளவு 8.25 என்னது, அந்த அளவை நான் மார்க் பண்ண போகிறேன். 8.25 மார்க் பண்ணிவிட்டு இதில் பாதியாக அந்த 8.25லேருந்து பாதியாக டேப்பை மடித்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1/2 இன்ச் மேலேயும் அதிலிருந்து 1/2 இன்ச் கீழேயும் ஒரு மார்க்கிங். இது எதுக்குன்னா ஃப்ரண்ட்டுக்கும், ஃப்ரண்ட்டில் குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக கீழே 1/2 இன்ச்சும், ரெடியாக பேக் ஸ்லீவுக்காக 1/2 இன்ச்சு மேலேயும். இப்போ பாருங்கள், ரெடி அளவு நான் மார்க் பண்ணி இந்த லைன்லேருந்து அந்த பாயிண்ட் எங்கே வருதோ ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே ஒரு லைனும், அடுத்த ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ண பாருங்கள், அதுவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்கேலை திருப்பி மேல் பக்கமாக வச்சு மேலே வச்ச பாருங்கள், அதுக்கும் அந்த கை ஆம்ஹோல் சுற்றளவு 8.25 பாருங்கள், அந்த இடத்துக்கும் நேராக அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. ஸ்லீவ் ரவுண்டு ஈஸியாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 கேப்பு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கான கேப்பு. இப்போ இதிலிருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கான அளவு. அது பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ ஸ்லீவோட சுற்றளவு கீழே 10 வந்துச்சு, நான் ஒரு 5.25 மார்க் பண்ணிக்கிறேங்க பாதியாக. இந்த சார்ட்டை நீங்கள் அப்படியே துணியை 4ஆக ஃபோல்டு பண்ணி இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா பிரித்து வச்சு நீங்கள் லைட்டாக மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணிக்கங்க. எனக்கு சார்ட் கம்மியாக இருந்ததுனால நான் 2ஆக போடலைங்க, 1ஆக போட்டுட்டேன். நீங்கள் இதே 2ஆக போட்டிருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பேக் தனியாக கட் பண்ணி காமிச்சிருப்பேன், ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ணி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ஒரே பார்ட்டாக காமிச்சிட்டேன். நீங்கள் அது மாதிரி நியூஸ் பேப்பரில் நீங்கள் இதே மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டை அதில் வச்சு பார்க்குறேன். எப்பொழுதுமே ஸ்லீவ் கொஞ்சம் அதிகமாக தாங்க வரும். நம்ம ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நம்ம அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணி மீதி இருந்தால் தட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் டேப்பில் அளந்து பார்க்குறேன், 8.25 வருது. ஏன்னா இப்போ வந்து நம்ம இது வளைவாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் ஸ்லீவ் வந்து அதிகமாக வரும். அதை நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணலைங்கன்னா அது நான் உங்களுக்கு எப்படி குடஞ்சி கட் பண்ணணுங்கிறத ட்ராயிங் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை நியூஸ் பேப்பரில் 2ஆக
ஃபோல்டு பண்ணி ஸ்லீவை கட் பண்ணுங்கள். எனக்கு இந்த சார்ட்டில் என்னால் ரெண்டாக மடக்கவே முடியலங்க. நான் ஒரு பீஸாக மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த கரெக்டாக அந்த கீழே இருக்கிறது ஃப்ரண்ட்டோட அந்த கட் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் ஈஸி தாங்க. ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. இதே கட்டிங்கை நான் உங்களுக்கு ஒரு சாதா ப்ளவுஸில் போட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ லைனாக போட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி துணியிலையாக இருந்தாலும் பேப்பரில் அர்க்காத் பண்ணிக்கங்க, சென்டரும் அந்த ஆம்கோல் சுற்றளவுக்கிட்டையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டி தாங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பட்டி. பட்டி எப்படி அளவு வச்சு மார்க் பண்ணுறது, துணியில் நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல இடம் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்க. இப்போ நான் அந்த சார்ட்டில் இந்த சைடு மார்க் பண்ணுறேங்க. பட்டிக்கு எப்பொழுதும் அதிகமாக இருக்கிறத விட பேக் பார்ட்டை விட ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு நீங்கள் அதிகமாக எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மடிச்சு அடிக்க 1 இன்ச்சு 1 இன்ச்சு போதுமானதுங்க. 1 இன்ச்சு விட்டுக்குங்க மடித்து அடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஹைட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதிலிருந்து நம்ம பட்டிக்கும் ஊக்கு பட்டி ஜாயின் பண்ணும் பார்த்திங்களா ஃப்ரண்ட் பார்ட்டு, அதனால் இதுக்கும் அந்த அளவு விட்டுருங்க. 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு விட்டுருந்திங்கன்னா 1/4 இன்ச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட இடுப்பு சுற்றளவு தாங்க 29 / 4 7.25. 7.25 இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஐ கட்டுற பட்டிக்கு விட்டு இந்த பாருங்க அதை விட்டுட்டு ரெடி அளவுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணணும். 7.25 அப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு. அதிலிருந்து மேலே நம்ம மைனஸ் பண்ண பாருங்கள் அந்த 2 இன்ச்சு. 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு. அதே 2 இன்ச்சு அந்த பக்கமும் 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த பக்கம் நான் 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருந்தேன் பாருங்கள், அதை காத்து 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ பாதி லைன் போட்டுக்குங்க. கரெக்டாக அந்த மெயின் டாட் எந்த இடத்துல பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற கேப்பை நீங்கள் பார்க்கணும். இப்போ ஐ கட்டுற பகுதிக்கு விட்டு பாருங்கள், அதை விட்டுட்டு ரெடி அளவில் வச்சு பார்த்திங்கன்னா மெயின் டாட் எனக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது 2.5 இன்ச்சில். அப்படியே அந்த 2.5 இன்ச்சை லைட்டாக ஒரு கேர்வாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. பண்ணி அந்த அளவுக்கு விட்டுருந்த பாருங்கள் 1/2 இன்ச், அதிலிருந்து 1/2 இன்ச்சு இப்படியும், அதுக்கப்புறம் அந்த லைனை இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இப்படி லைட்டாக இருந்தால் நம்ம பென்சில்னால் நான் எரேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக அந்த 2.5 இன்ச் வருதா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளோதாங்க. இது ரெடி அளவு, இது தையலுக்கான அளவு. பட்டிக்கு நம்ம எப்பொழுதும் ரெடியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கணுங்க. நீங்கள் அது எக்ஸ்ட்ராவாக அது லைனு. அவ்வளோதான், பட்டியும் நமக்கு ரெடி. உடம்புல இருந்து எடுத்த அளவுகளை வச்சு எப்படி மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாங்கிறதாங்க நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சது போக எவ்வளோ வருதுன்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த இடுப்பு சுற்றளவுக்கிட்ட இருக்குதுங்க. சார்ட்டுங்காட்டி என்னால் கரெக்டாக வச்சு பார்க்க முடியலை. அவ்வளோதான், பட்டி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு துணி மேலே போட்டு பட்டியை ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எப்படி அளவுகள் எடுக்கணும், அதை எப்படி ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணணும் நான் போன 2 வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் உடம்புல அளவு எடுத்து நீங்கள் இது மாதிரி ஒரு கட்டிங் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல மடிச்சடிக்கிறதுக்கான இடத்துல நீங்கள் அர்க்காத் பண்ணிங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு அளவுகள் எந்த அளவுக்குன்னு மாறாமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க, அழகான ஒரு பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ணியாச்சு. இது ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம டக்குன்னு ப்ளவுஸில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸுக்கு தேவையானது ஐப்பட்டிக்கான அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சும், ஹைட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் நோட் பண்ணி கரெக்டாக நீங்கள்
எடுத்துகிட்டு போகிறதுனாலும் போகலாம். நீங்கள் எப்பொழுதும் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். அதனால் இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டும் அந்த பட்டியோட லென்த்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐ கட்டுற பட்டியோட லென்த்து தெரியும். அதை நீங்கள் கரெக்டாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். அகலம் மட்டும் 2.5 இன்ச்சுங்க. பாருங்கள், எனக்கு மேலே ஒரு 4, கீழே ஒரு 2.5, 6.5, நான் ஒரு 8 இன்ச்சாகவே எடுத்துக்கிறேங்க. இப்படி தான் நீங்கள் ஐ கட்டுறதுக்கும் ஊக்கு கட்டுறதுக்கும் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸு ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்கேலில் கிராஸாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இவ்வளோதாங்க ப்ளவுஸுக்கு தேவையானதெல்லாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.